இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் மில்க் கேக்கு ரெடி பண்ணிட்டோம். மோஸ்ட்லி கோமதி வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் மில்க் சிரப் பண்ண போகிறோம். அதாவது ரோஸ் எடுத்து அதை சிறப்பாக பண்ணி வச்சிட்டோம்னா எப்போ வேணால் ரோஸ் மில்க் போட்டு குடிக்கலாம். ஸோ ரோஸ் மில்க் ஷேக் கூட பண்ணி குடிக்கலாம். ஸோ அதுக்கு தேவை நம்மளுக்கு வந்து கடையில் போய் குல்கந்து ரோஸ் பன்னீர் ரோஸுன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. பன்னீர் ரோஸில் தான் இதை பண்ண முடியும். ஸோ குல்கந்து பன்னீர்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு கிலோ வாங்கி வச்சுருக்கேன். இந்த 1 கிலோ வச்சு வீட்டிலேயே சிரப் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ வேணால் வீட்டில் ஹெல்த்தியான ஒரு ரோஸ் மில்க் வந்து செஞ்சு குடிச்சிக்கலாம். நம்ம எதுக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீட்டாகவும் இருக்கும். நம்ம என்ன சொல்கிறது, கடையில் போய் இந்த எசன்ஸ்லாம் வாங்கி அது நம்ம உடம்புக்கு கெடுதல் அது இதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. வீட்டிலே செஞ்சு சூப்பராக குடிக்கலாம். ஸோ 1 கிலோவுக்கு வந்து பன்னீர் ரோஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற ரோஸை மட்டும் நம்ம இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கூட சச்சினும் இணைஞ்சிருக்காரு. சச்சினும் பிச்சு போடுறாப்புல. பாருங்கள் சச்சின் எவ்வளோ அழகாக பிக்கிறாப்புல. அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ பன்னீர் ரோஸ் வந்து செப்பரேட் பண்ணுற ப்ராசஸ் பண்ணிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர் ரோஸ் வந்து எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. தேவையில்லாதெல்லாம் கீழே போட்டாச்சு. நம்ம இலையை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இதே நம்ம சுட தண்ணியில் போட்டு சூடு பண்ணுவோம். சிரப்பு ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பன்னீர் ரோஸ் வந்து சுட தண்ணியில் போட்டு அப்படியே சூடு பண்ண ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் மில்க்கு கலர் கொடுக்கறதுக்கு தேவையான பீட்ரூட் எடுத்துக்கிட்டோம். ஸோ பீட்ரூட்டையும் அடித்து நம்ம ரோஸ் மில்க்குக்கு தேவையான நம்ம ரோஸும் ரெடியாக இருக்குது. ஸோ எல்லாமே அடித்து ஒரு இடத்துல போட்டுக்கலாம். ரோஸ் வந்து வச்சு கழுவிடணும். நம்ம கடையில் வாங்கினால நெக்ஸ்ட்டு கெமிக்கல்ஸ் ஏதாவது சம்திங் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு கழுவிடலாம். ஓகே, நம்ம அடுத்தது மிக்சியை போட்டு அரைக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அரைக்கிற ஸ்டார்ட் பண்ணலாம். லைட்டாக தண்ணி ஊற்றிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். எல்லாமே இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிறது இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ரோஸ் மில்க்கு தேவையான பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது வந்து சர்க்கரை சிரப் வந்து ரெடி பண்ணணும். அது கூட இது போட்டு கொதிக்க வச்சோம்னா நம்ம ரோஸ் மில்க் சிரப் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அடுத்தது பண்ணுவோம். சர்க்கரை சிரப்புக்கு என்ன தேவைன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம சர்க்கரை சிரப் போகிறோம். அதுக்கு தேவையான தண்ணியை போட்டு ஃபஸ்ட்டு நாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரையை போட்டு சர்க்கரை சிரப் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணலாம். ஸோ நல்லா கொதி வந்துச்சு தண்ணி. நம்ம இப்போ வந்து சர்க்கரை ஆட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்போ 1 கிலோ இருக்கும் சர்க்கரை. நம்ம வந்து எசன்ஸ் அதிகமாக, அதாவது ரோஸோட இது வந்து அதிகமாக எடுத்து வச்சதுனால 1 kg சர்க்கரை அப்படியே ஆட் பண்ணுறோம். நம்மளுக்கு நல்ல கெட்டியான எசன்ஸ் வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு கம்பி பதம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அது கூட லெமன் ஆட் பண்ணணும். லெமன் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, இது வந்து திரும்பி இருக்காமல் இருக்கிறதுக்கு, அதே ஸ்டேஜ்லேயே இருக்கிறதுக்கு வந்து லெமன் வந்து ஆட் பண்ணிடணும். ஸோ இப்போ வந்து நல்லா இதாகட்டும், மெல்ட் ஆகட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஒரு கம்பி பதம் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து கையில் தொட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு லைன் வரும். பார்த்தீங்களா, ஒரு லைன் வருதா? டக்குன்னு எடுத்தால் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஒரு லைன் வரும். சைட்டு ஒரு கம்பி வரும். ஸோ அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ இது கூட லெமன் ஆட் பண்ணிடுறோம். லெமன் ஆல்ரெடி நம்ம வந்து புரிஞ்சு வச்சுருக்கோம். லெமன் ஆட் பண்ணுறோம். ஆடணும் சார் அதான் சொல்லி லெமன் வந்து அந்த 1 லிட்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணுறோம். ஏன்னா ஆட் பண்ணுறது வந்து அந்த இது வந்து கட்டி கட்டாது சக்கரை வந்து. அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ கட்டி கட்டாமல் இருக்கிறது இப்போ லெமன் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கிற சிரப் வந்து, அதாவது ரோஸ் சிரப் வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். சாரி, அரைச்சி வச்சிருக்கிற நம்ம ரோஸை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். அரைச்சி வச்சிருக்கிற ரோஸை வந்து அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான்.
தானே உங்களுக்கு அந்த வாசம் தெரியாது, ஆனால் இங்கே வந்து நல்ல கமகமன்னு இருக்குது. அந்த பன்னீர் ரோஸோட வாசம் நல்லா சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். நல்லா ஒரு கொதி விட்டு நம்ம எடுத்து வச்சு ஆற வச்சு அந்த எசன்ஸ் வந்து தனியாக ஸ்பிட் பண்ணி எடுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இது கொதி வரட்டும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொதி வந்த வாட்டி நம்ம இதை வந்து வடிகட்டிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ பேலன்ஸ் அந்த கசடு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம எடுத்து வச்சு ஜாமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது பசங்களுக்கு வந்து ஃப்ரூட்டு ப்ரெட்டு ஜாம் இந்த மாதிரி வச்சு கொடுக்கறதுக்கு நல்லா ஃப்ரூட் ஜாம் மாதிரி சூப்பராக இருக்கும். நம்ம பேலன்ஸ் இருக்கிறதையும் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம இதை வடிகட்டிக்கலாம். எசன்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது நம்ம எடுத்து ஃபில்டர் பண்ண வேண்டியது தான். சரி, இப்போ நம்ம வந்து இதை ஃபில்டர் பண்ணுவோம். பாருங்கள், நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் கரெக்டாக ஃபில்டர் பண்ணுறதுக்கு. அது பார்த்தீங்களா, எசன்ஸ் மட்டும் அப்படியே கீழே இறங்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம ரோஸ் மில்கோட எசன்ஸ். மேலே நிற்கிது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து வச்சு ஜாமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியே ஃபில்டர் ஆகட்டும். ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எசன்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் நம்மளுக்கு தேவையான ஜாமும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ எசன்ஸ் வச்சு ரோஸ் மில்க் வந்து எப்படி செய்கிறதுன்றது உங்களுக்கு நான் காட்டுறேன். இதை இந்த இதை சரி தோசை இல்லைவா, டாஸ் கழிக்காது ఆ డబ్బా నెత్తి మేడం ఆ డబ్బా నెత్తి మేడం. ஸோ இப்போ வந்து நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பால் வந்து ஆட் பண்ணியாச்சு. நமக்கு தேவையான அளவு எசன்ஸ் ஊற்றுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ரோஸ் மில்க் வந்து ரெடி பண்ணிட்டோம். கோமதி வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறாங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இயற்கையான முறையில் இருக்கிற அந்த ரோஸ் ஃப்ளவர் வச்சு எசன்ஸ் பண்ணி அதில் ரோஸ் மில்க் பண்ணுறது செம்ம டேஸ்டியாக இருக்கும். நம்ம உடம்புக்கு ஹெல்த்து.